பானு, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நேற்று இரவு பாகிஸ்தான் இந்தியாவுடைய பல்வேறு நிலைகள் 20க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள். தொடக்கத்தில் இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது மிகப்பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. என்றால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த போர் மீண்டும் துளிர்விடக்கூடிய வகையிலான பாகிஸ்தானுடைய செயல் என்பது பெரிய அளவிலான கண்டனங்களை பெற்றது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் ராணுவத்தின் முயற்சி என்பது இந்திய ராணுவ வீரர்களால் ஒட்டுமொத்தமாக தகர்த்தெறிந்து முறியடிக்கப்பட்டது. வழக்கம் போல பாகிஸ்தானுக்கு நேற்றும் ஏமாற்றம் மிஞ்சியது. இருந்தாலும் நேற்றைய தினத்தில் இந்திய ராணுவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு வந்த காரணத்தால் மீண்டும் இயல்பு என்று திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு நேற்றைய தினத்திலேயே வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். இந்தியா அத்துமீறி இருக்கிறார்கள், இந்தியாவுடைய செயல், அதாவது பாகிஸ்தான் அத்துமீறி இருக்கிறார்கள், அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலீடு கொடுக்கும். எப்போதும் இந்தியா அத்துமீறியது கிடையாது. இந்தியாவுடைய செயல் என்பது அந்த ஒப்பந்தத்தை சரியாக பின்பற்றுகிறார்கள். பாகிஸ்தானுடைய அத்துமீறிய செயலை இந்தியா தகர்த்தெறியும் என்று, பாகிஸ்தான் அநியாயமாக நடந்து கொண்டால் இந்தியா எந்த எல்லைக்கு போகும் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இது மிகப்பெரிய அளவில் மீண்டும் போர் பதற்றம் உருவாகிறதா, அதிகரிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியது. அதற்கு பிறகாக தொடக்கத்தில் அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது முழுவதுமாக முறியடிக்கப்பட்ட பிறகு சற்று ஒரு அமைதியான சூழல் தான் இன்று காலையெல்லாம் காணப்பட்டது. அதற்கு பிறகு இன்று தற்போதைய நிலவரப்படி உளவுத்துறையின் எச்சரிக்கை என்பது வெளியாக இருக்கிறது. அந்த எச்சரிக்கையின்படி இன்றும் ஒரு 8 மணி அளவிலோ அதற்கு மேற்பட்ட நேரத்திலோ பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஜம்மு காஷ்மீர் முதல் குஜராத் வரை பாகிஸ்தான் இந்தியா எல்லையொட்டிய இந்தியாவுடைய மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் முதல் குஜராத் வரை பல்வேறு இடங்களை குறிவைத்து இன்று இரவும் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவருடைய இல்லத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இல்லாத மிக முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று இரவு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். அதாவது இதுவரை இல்லாத பதிலடியாக இன்று இரவு அவர்கள் இதே போன்ற வழக்கமான ஒரு நடைமுறையை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்றால், போர் உருவாவதற்கான சூழலை ஏற்படுத்தினார்கள் என்றால் ஏவுகணை தாக்குதல் தொடுப்புங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த உத்தரவு ராணுவ வீரர்களுக்கு மட்டுமல்லாமல் BSF என்று சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் பதிலடி கொடுக்கலாம் என்று இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD வான்ஸிடம் பிரதமர் மோடி பேசியிருக்கின்றார். அப்போது நேற்றைய நாளில் நடைபெற்ற அந்த அத்துமீறி நிகழ்வு, அதை தொடர்ந்து இந்தியாவுடைய பதிலடி, அதற்கு பிறகு தற்போது காணப்படக்கூடிய ஒரு பதற்றமான சூழல், இன்று இரவும் பாகிஸ்தான் ராணுவத்தில் இதே போன்று அத்துமீறி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற எச்சரிக்கை உள்ளிட்ட பல்வேறு நிலைகளை JD வான்ஸிடம் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அப்போது இந்தியா என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும், இனி பாகிஸ்தான் அத்துமீறினால் அதற்கு இந்தியா இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும், இதுவரையிலும் அவர்களுடைய அந்த அத்துமீறலை முறியடித்து வந்தோம், ஆனால் இன்று இரவு அவர்கள் அத்துமீறினார்கள் என்றால் ஏவுகணை தாக்குதல் மூலமாக ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுடைய துணை அதிபரிடம் தெரிவித்திருக்கிறார். அதை சம்பந்தமாக கூட இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு மிக முக்கியமான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இல்லாமல் இன்று இரவு பாகிஸ்தான் அத்துமீறினால் இந்தியா ஏவுகணை தாக்குதல் தொடுக்கும், அது போருக்கான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளும், இதுவரை இல்லாத அளவில் மிக முக்கியமான ஒரு கவனத்தை அதற்கு கொடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கின்றார், முப்படைகளுக்கும் உத்தரவிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று இரவு ஒருவேளை பாகிஸ்தான் அத்துமீறினால் அதற்கு இந்தியா மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் என்றும் அது போருக்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதற்கான சூழல் இருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மக்களுக்கு பொறுத்தவரையில், எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கூடிய அதே விதிமுறைகள், கட்டுப்பாடுகளாம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு நேரத்தில் மக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம், கூட்டமாக கூட வேண்டாம். அதே போன்று ஒரு பதற்றமான போர் சூழலுக்கான ஒரு பதற்றம், அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக மக்கள் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கடைபிடிக்க வந்ததையும் மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக எல்லை பாதுகாப்பு படையினர் ராணுவத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று இரவு பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால்
அதற்கு மிக வலுவான ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உத்தரவானது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்று இரவு பாகிஸ்தான் ராணுவம், அதாவது பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பதை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை கோரியது முதலில் அவர்கள்தான். அமைதி திரும்ப வேண்டும், எல்லையில் அமைதி திரும்ப பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயார் என்று முதலில் பாகிஸ்தான் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகுதான் அதில் இரு நாடுகள் உடன்பாடு ஏற்பட்டு அமைதிக்கான அந்த ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி பாகிஸ்தானுடைய அடாவடி நடவடிக்கை என்பது மீண்டும் இந்தியாவை கோபத்தில் ஆழ்த்திருக்கிறது. இன்று அதே போன்று பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டால் நிலைமை இன்னும் மோசமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாவே பார்க்கப்படுகிறது. பானு.